வணக்கம் விவசாய பெருமக்களே. தலைவாசல் வட்டாரத்தில் துவரை நாற்று நடவு தொழில்நுட்பம் இப்போது எளிமையாக. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை மூலமாக தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் செயல்படுத்தக்கூடிய காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப துவரை நாற்று நடவு சாகுபடி முறை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த திட்டத்தில் நமக்கு விவசாயிகளுக்கு மானியத்தில் விதை, உரம், உயிர் உரங்கள், நுண்ணூட்ட உரங்கள், இது இல்லாமல் டிஎன்ஏயு பல்சஸ் போன்ற மற்றும் இயற்கை உரங்கள் மானியத்தில் கொடுக்குறோம். இதை கொடுத்து நம்ம ஒரு மாத காலம் இந்த மாதிரி குழித்தட்டு முறையில் நாற்றுகளை பராமரித்து அதுக்கப்புறம் வயல் ரெடி பண்ணி நம்ம ஃபீல்டில் நடவுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி பராமரிக்கும் போது நமக்கு விவசாயிகளுக்கு செலவு ஒரு மாதத்துக்கு வயலில் பராமரிப்பு செலவு குறையுது. அதாவது தண்ணீர், இப்போ இருக்கிற வறட்சி நிலையில் தண்ணீர் சிக்கனம் ரொம்ப தேவை. அது நமக்கு தண்ணீர் குறைவான தண்ணீரில் இந்த நர்சரியை மெயின்டைன் பண்ணிடலாம். நமக்கு வயலில் களை எடுக்கிற செலவு, உரம் வைக்கிறது எல்லாமே குறையுது. ஆட்கூலியும் ரொம்பவே குறையுது. அதனால் இந்த முறை இப்போ குழித்தட்டு முறையில் எப்படி நாற்றங்கால் ரெடி பண்ணுறதுன்ட்டு அதை பற்றி பார்க்கலாங்க. செயல்முறை விளக்கம் பார்த்துடலாம். குழித்தட்டு முறையில் நாற்றங்கால் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம செயல்முறை விளக்கம் பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மக்கின காயற்பத்து பயன்படுத்தலாம். இல்லைன்னா 2 பங்கு மண், 1 பங்கு தொழு உரம் கலந்து நம்ம பயன்படுத்திக்கலாம்னா. இப்போ இது பார்த்தீங்கன்னா குழித்தட்டு. இந்த குழித்தட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணும் தொழு உரமும் நம்ம கலந்து வச்சுருக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா முக்கால் தட்டு ஃபஸ்ட்டு முதல்ல ஃபில் பண்ணுங்க. அள்ளி போட்டு முதல்ல முக்கால் தட்டு ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு இதில் ஒரு குழித்தட்டு எடுத்து நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கண்ணா. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆழம் கிடச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விதைகள் நம்ம இதில் ஃபில் பண்ணணும்னா ஒவ்வொரு குழித்தட்டுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதையை நம்ம போடுறோம்னா இந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடணுங்கண்ணா. விதை தெரியாத மாதிரி நல்லா கவர் பண்ணிடணுங்கண்ணா. இப்போ இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டுங்க. இந்த தட்டுகள் எல்லாம் ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி ஒரு 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா காற்று போகாமல் நல்லா கோணிப்பை சாக்கெல்லாம் போட்டு நல்லா காற்று போகாமல் அடைச்சி வச்சுருக்கணுங்கண்ணா. அடைச்சி வச்சுருந்து 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக முளைப்பு தெரியுங்க. அந்த முளைப்பு தெரிஞ்ச உடனே நம்ம இந்த மாதிரி வெளியே ஓப்பன் ஸ்பேஸில் கொண்டு வச்சுருங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் கண்டினியூஸாக நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணிவிட்டு 30 நாள் வச்சுருந்தோம்னா செடி முழுசும் கீழே வேறு ஃபுல்லாக கட்டிடுங்கண்ணா. அதுக்கப்புறம் கொண்டு போய் நம்ம வயலில் நடவு பண்ணிக்கலாங்க. நன்றிங்க.